பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லா. மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரிரு தினங்களிலே துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், உலகத்தினுடைய மிக கண்ணியமான நாட்களை அடைய இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து சொல்கின்ற நாட்கள் இவை. வலயாலி நஷ்ர், இந்த 10 இரவுகள் மீது சத்தியமாக. அதே போன்றுதான் நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே அமலு சாலிஹ் செய்வதற்கு மிக விருப்பமான நாட்கள் இது என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுடைய பாதையிலே நாங்கள் செலவு செய்வதற்கு, அல்லாஹ்வுடைய பாதையிலே கழிப்பதை விட இது மிக உன்னதமான பல மடங்கு நன்மைகளை தரக்கூடிய நாட்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். ஏனென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோடு பேசிய நாட்கள் இவை. மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்ட நாட்கள் இவை, ஹஜ்ஜுடைய நாட்கள். எனவே இந்த நாட்களிலே நாங்கள் எங்களுடைய பிரதிநிதிகளை கஅபத்துல்லாஹ்வுக்கு அனுப்பி இருக்கின்றோம். அவர்கள் அங்கு ஹஜ்ஜி செய்கின்றார்கள். அதே நேரம் அல்லாஹு தஆலா ஊரில் இருக்கின்றவர்களுக்கும், அந்த வசதி வாய்ப்புகள் கிடைக்காமல் ஊரில் இருக்கின்றவர்களுக்கும் அதே நன்மைகளை தருவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த நாட்களிலே பல மடங்கு பல போனஸான நன்மைகளை எங்களுக்கு தருகின்றான். எந்த அளவுக்கு என்றால், ரமலானுடைய பிந்திய 10 சிறப்பானதா அல்லது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 சிறப்பானதா? அதிலே லைலத்துல் கத்ர் இரவு இருப்பது போன்று இதிலே அரஃபாவுடைய தினம் இருக்கின்றது. அதனால்தான் இவ்வளவு பெருமதியான இந்த நாட்களாக இவைகள் கருதப்படுகின்றது. அரஃபாவுடைய தினம் சூரியன் உதிக்கின்ற நாட்களிலே மிகவும் பெருமதியான நாள் அரஃபாவுடைய தினம் என்று நபிகளார் சொன்னார்கள். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்ற நாள். அல்லாஹு தஆலா அடிவானத்துக்கு இறங்கி வந்து அடியார்களோடு சந்திக்கின்ற நாட்கள். இவ்வளவு நன்மைகளையும் ஊரில் இருந்து கொண்டே அரஃபா நோன்பை பிடிக்கின்ற நேரம் நாங்கள் அடைந்து கொள்கின்றோம். இப்படி எல்லா இபாதத்துக்களும், இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், ஏன் இது இவ்வளவு மகிமை சிறப்பு என்றால், எல்லா இபாதத்துக்களும் ஒன்று சேர்கின்ற நாட்களாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு விழிப்புணர்வை பெற வேண்டும். இந்த சுன்னா மங்கி மறைந்து போகின்ற காலப்பகுதி இது. அதனால்தான் நபிகளார் சொன்னார்கள், இந்த சுன்னாவை நீங்கள் உயிர்ப்பிக்கின்ற போது 100 ஷஹீதுகளுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். இது இப்பொழுது எங்களிடத்திலே பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இல்லை. எங்களுடைய கிராம மஸ்ஜிதுகளை ஒட்டிய கிராமிய வாழ்வுதான் எங்களுடைய வாழ்வு. எனவே எல்லா மஸ்ஜிதுகளும் இதனை விழிப்புணர்வு செய்ய வேண்டும். மக்களுக்கு மத்தியிலே இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும். இந்த நாட்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இது பேசு பொருளாக மாறினால், பிறகு மக்களுக்கு மத்தியிலே வந்தால், இது எல்லோர பார்வைக்கு வந்தால் அது இயல்பாக நடந்துவிடும். இன்று ஜகாத்துல் ஃபித்ர் இயல்பாக மாறி இருப்பது போல், உல்ஹியா மாறி இருப்பது போல், கியாமுலைல் மாறி இருப்பது போல் இதுவும் மாறும். ஆனால் அந்த மாற்றத்தை, அந்த பேசு பொருளை மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்லும் வரைக்கும் சில தியாகங்கள் தேவைப்படுகின்றது. எப்படி பத்ர் சஹாபாக்கள் இன்று வரை பேசப்படுகின்றார்கள் என்றால், எந்த உலக கவர்ச்சிகளும் இல்லாத நாளிலே உலகத்துக்கு இந்த சிந்தனை அறிமுகப்படுத்தினார்கள். அது அல்லாஹ்விடத்திலே இஹ்லாஸ் தக்வாவுக்கு மிக உயர்ந்த இடம். எனவேதான் நாங்களும் இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களை ஒரு பேசு பொருளாக மாற்ற வேண்டும். குடும்பங்களாக அமர்ந்து பேச வேண்டும். நாங்கள் நிறுவனங்களாக அமைந்து பேச வேண்டும். மஸ்ஜிதுகளிலே இது ஒரு பேசு பொருளாக மாற வேண்டும். இந்த சுன்னா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துகின்ற சந்தர்ப்பம் அது. இந்த உலகத்திலே ஒரு அதிர்வு ஏற்படுகின்றது. உலகத்தின் மையமான கஅபத்துல்லாஹ்வில் இருந்து சிலர் இதனை அல்லாஹ்வை ஒன்று நோக்க, உலகத்தில் உள்ள மூலை முடுக்குகளில் இருக்கின்ற எல்லோரும் இந்த ஹஜ்ஜை அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்ற போது நிச்சயமாக உலகத்தில் அது ஒரு அதிர்வை ஏற்படுத்துகின்றது. இது அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற விடயம். அவனுடைய நாமங்கள் இந்த உலகம் முழுக்க உச்சரிக்கப்படுகின்ற போது உலகத்திலே ஒரு அதிர்வு ஏற்படுகின்றது. அது இந்த உலகத்திலே முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கின்ற ஒட்டுமொத்த அநியாயங்களுக்கு ஒரு தீர்வாக அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களிலே நாங்கள் ஒன்று சேர்கின்ற போது, நாங்கள் ஒன்று சேர்ந்த அந்த இபாதத்துக்களை செய்கின்ற போது நிச்சயமாக அவைகள் ஏற்படுத்தும். எனவே உள்ளத்திலே நாங்கள் ஒரு உறுதியான நியத்தை வைத்துக் கொள்வோம். இந்த துல்ஹஜ் மாதம் அதனுடைய முதல் 10 நாட்களை நாங்கள் உயிர்ப்பிப்போம். அதனுடைய நோன்புகளை நாங்கள் பிடிப்போம்.
அதனுடைய ஐங்கால தொழுகைகள் சுன்னா முஅக்கதா இவைகளை உயிர்ப்பிப்பதனூடாக, அரஃபா நோன்பை பிடிப்பிப்பதனூடாக, சதகா சகாத் இவைகளை செய்வதனூடாக நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தலாம், மிகப்பெரும் ஒரு பலனை ஏற்படுத்தலாம். சமூக மாற்றங்கள் இப்படியான நாட்களில் இருந்துதான் வந்திருக்கின்றது. எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, உள்ளத்திலே நாங்கள் ஒரு ஆழமான நீயத்தை வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் எண்ணங்களுக்கு கூலி தருகின்றான். நாங்கள் நீயத்து வைத்தால் அதனை அவன் பூரணப்படுத்துகின்றான். அவனே உதவியாளனாக இருக்கின்றான், பொறுப்பாக இருக்கின்றான். ஆகவே நல்ல நீயத்தை வைத்து இந்த நாட்களை உயிர்ப்பிப்போம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.